ஹலோ எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோ பதிவில நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடப்புத்தகத்தில உள்ள இயல் 1க்கான முழு விளக்கம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? 7த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் வந்து கையில எடுத்துக்கோங்க. இயல் 1க்கான ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தெந்த சாப்டர் வந்து படிக்கணும், எது எது நம்ம சிலபஸ்ல இருக்கு, புக் பேக் வந்து என்னென்ன ஆன்ஸர்ஸ், புக் பேக் ஆன்ஸர் என்ன, அது போக கடைசியா நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிற மாரி ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோல வந்து நான் குடுத்துருவேன். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். இந்த இயல் வந்து உங்களுக்கு தெளிவாயிரும். ஓகேவாப்பா? கையில வந்து புக் இருந்துச்சு அப்படின்னா வந்து புக் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஆல்ரெடி 6த் வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சு குடுத்தாச்சு. அது வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அத பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல நான் வந்து 6த் தமிழ் 2025 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து லிங்க் குடுக்குறேன். அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 7த்ல முதல் இயல பொறுத்தவரைக்கும் மொழி அப்படிங்கிற தலைப்புல குடுத்துருக்காங்க. அமுதத் தமிழ் அப்படின்னு சொல்லி. எங்கள் தமிழ் ஒன்றல்ல, இரண்டல்ல, பேச்சு மொழியும், எழுத்து மொழியும், சொலவடைகள், அதுக்கப்புறம் குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். ஓகேவா? இந்த 5 டாபிக் தான்பா பார்க்க போறோம். இந்த 5 டாபிக்ல நம்மளுக்கு எங்கள் தமிழ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா? இது வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து எழுதினது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்றல்ல, இரண்டல்ல அதுவுங்கிறது உடுமலை நாராயண கவி அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. இத வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒருக்கா பார்த்துக்கலாம். பேச்சு மொழியும், எழுத்து மொழியும் வந்து டைரக்ட்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா, இன்டைரக்ட்டா வந்து இந்த வாட்டி சிலபஸ்ல வந்து நம்மளுக்கு இலக்கணம் டாபிக்ஸ்ல குடுத்துருக்காங்க. சரியா? அதனால இதையும் வந்து ஒருக்கா ரீட் பண்ணி வச்சுக்கலாம். சொலவடைகள் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தேவையில்ல. அது சிலபஸ்ல வரல. குற்றியலுகரம், குற்றியலிகரம் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதுதான்ப்பா நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போற டாபிக். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பாடல் எங்கள் தமிழ். ஓகேவா? எங்கள் தமிழ் அப்படிங்கிறத எழுதினவர் யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படிங்கிறவர். சரியா? இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, "அருள்நெறி அறிவைத் தரலாகும். அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது. போற்றாதாரையும் இகழாது. கொள்ளா விரதம் குறியாக. கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே. என்றும் இசைந்திடும் அன்புறமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும். அச்சம் என்பதைப் போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம். எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம்." அப்படின்னு வந்து முடிக்கிறாரு. யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் வந்து முடிக்கிறார். இதுக்கான விளக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படிங்கிறது அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றுதவர்களுக்காக போற்றாதவர்களை இகழ்ந்து பேச மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதாவது நம்மளுடைய தமிழர்கள், தமிழ வந்து படித்தவர்கள், தமிழ் மொழிய கற்றவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அத கொடுக்கிறவங்கள வந்து புகழ்ந்தும் பேச மாட்டாங்க. நம்மள போற்றாம நம்மள வந்து இகழ்ந்து பேசுறவங்களுக்கு வந்து இகழ்ந்து பேசவும் மாட்டாங்க. சரியா? நம்மள போற்றாதவங்கள இகழ்ந்து பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும் இந்த பாயிண்ட் வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும், பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. கொல்லாமைனா நம்ம இந்த உயிர் பலி இந்த மாரி எதுவும் இல்லாம குறிக்கோளாகவும் கொல்லாமைய வந்து குறிக்கோளா வச்சு, பொய்யாமை பொய் சொல்லாம, உண்மை பேசி, பொய்கள் இல்லாம, அத வந்து கொள்கையாவும் வச்சு நம்ம நடக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும், அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவாப்பா? இதான் சிம்பிள் தான். ரொம்பலாம் ஞாபகம் இல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு 2, 3 வாட்டி ரீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல நின்றும். இதுல சொல்லும் பொருளும் என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஊக்கிவிடும் அப்படின்னா, ஊக்கப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். விரதம் அப்படின்னா நோன்பு நம்மளுக்கு தெரியும். குறி அப்படின்னா குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா தருகின்ற. பொழிகிறனா தருகின்ற. சரியா? இதுல ஊக்கிவிடும் நம்மளுக்கு ஊக்கப்படுத்தும். கொஞ்சம் தெரிஞ்சது தான். விரதம், நோன்பு தெரிஞ்சது தான். குறினா குறிக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பாடல் ஆசிரியர் யாரு? நாமக்கல் கவிஞர். சரியா? அத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். சரியா? இவர் வந்து தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரராவும் வந்து இவர் செயல்பட்டிருக்காரு. காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரியா? இவருக்கு வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரா இருந்தவரும் இவர்தான். ஓகேவா? மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை சங்கொலி
உள்ளிட்ட பல்வேறு நூல்கள வந்து இவரு எழுதியிருக்காரு. இந்த பாடல் நம்மளுக்கு வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுல எத்தன பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் பேர் நாமக்கல் கவிஞர். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. காந்தியடிகள் கொள்கை ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வந்து இவர் தான். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி அப்படிங்கிற பாடல்கள், நூல்கள வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? மொத்தம் 5 பாயிண்ட்ப்பா. ஸோ இதோட சேர்த்து 6 பாயிண்ட்டா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாயிண்ட் பாயிண்ட்டா போட்டு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பாடல். இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஓல்டு புக்ல வந்து இருந்துச்சு. நீங்க முன்னாடி நம்ம தமிழ் வந்து படிச்சவங்களுக்கு தெரியும். சரியா? பழைய எடிஷன்ல படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு குடுத்திருப்பாங்க. "கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்த நேரம் பார்த்திட" அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இத எழுதினவரும் வந்து நாமக்கல் கவிஞர் தான். ஸோ அதனால இந்த பாடல் குடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இத வந்து ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ புக் பேக் வந்துரும். கையில பென் எடுத்துக்கோங்க. புக் இருந்தா புக் எடுத்துக்கோங்க. இல்ல பிடிஎஃப் வச்சு படிக்கிறவங்க மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க நோட் எடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெறி அப்படிங்கிறது நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழி. ஓகேவா? குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறள் கூட்டல் ஆகும். வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வானொலி. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை. ஓகேவா? கடைசி எழுத்து, இறுதி எழுத்து ஒன்று போல் வரும். அது வந்து இயைபு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாடல். ஒன்றல்ல, இரண்டல்ல. ஓகேவா? இத எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார்ப்பா. சரியா? இதுல என்ன சொல்லியிருப்பார்ன்னா, நம்ம தமிழ்நாட்ட பத்தி சொல்றதுக்கு, நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த வளங்கள, செழிப்ப பத்தி சொல்றதுக்கு விஷயங்கள் 1 அல்ல, 2 அல்லப்பா. 1, 2 விஷயமா? அப்படிங்கிற மாரி 1, 2 விஷயமா பண்ணியிருக்காய்ங்க இவைங்க அப்படிம்பாய்ங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இத பத்தி நம்மளுடைய புகழ பேசுறதுக்கு 1 அல்ல, 2 அல்ல அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வந்து இயற்கைய பத்தி சொல்லுவாரு. அடுத்து இலக்கியங்கள பத்தி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் வந்து வள்ளல்கள பத்தி சொல்லுவாரு. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த பாடலோட அமைப்பா வந்து இருக்கும். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும் பாருங்க. "ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில்" பார்த்தீங்களா? இப்ப "தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தத்துவம் தந்துதவும் நன்செய்வலம்" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து "பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செலும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். முல்லைக்குத் தேர் கொடுத்தான் வேள்பாரி வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவிச் சொல்லுக்குத் தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு" அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்ப்பா. ஓகேவா? ஸோ உடுமலை நாராயண கவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதற்கான அர்த்தம் பாருங்க. முதல்ல இயற்கைய பத்தி போட்டுருவாரு. அடுத்து இலக்கியம், அதுக்கப்புறம் வள்ளல்கள பத்தி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க. "தமிழ்நாட்டில் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவரோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலும்" சரியா? நம்ம வீசுற காத்து வந்து தேன் மணம் கமழுமாம். தேன் தேன் மாதிரி வந்து மணக்கும். இங்க விளையிற வந்து காய்கனிகளும், தானியங்களும் வந்து அவ்வளோ இனிப்பா, சுவையா இருக்கும். கனிகள்லாம் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும். நெற்கதிர்கள்லாம் வந்து அப்படியே வந்து பொன் போல வந்து மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் நன்செய் நிலவளம் 1, 2 அல்ல பலவாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அடுத்தது பகைவரை வென்றதை பாடுவது பரணி. சரியா? நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து கொஸ்டின்பா எழுதி வச்சுக்கோங்க. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும், கலம்பக நூல்களும், 8 தொகையும், வான்புகழ் கொண்ட திருக்குறளும், அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாகக் கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழ் இலக்கிய வளங்கள் 1, 2 அல்ல பலவாகும். சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் இயற்கைய வச்சு சொல்லுவாரு. அடுத்து இலக்கியத்த வச்சு இவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு. சங்க இலக்கியங்கள் என தமிழ் இலக்கிய வளங்கள வந்து சொல்றதுக்கு 1, 2ஆ இருக்கு. இவ்வளோ இலக்கியங்கள் இருக்குப்பா நம்மள்ட்ட அப்படின்னு வந்து சொல்றாரு தமிழ்நாட்ல. அடுத்தது வள்ளல்கள பத்தி சொல்லுவாரு. "முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி." அதாவது முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்த விட புகழ் பெற்றாராம். மலை மேகம்ங்கிறது புகழானது. ஏன்னா, அதுதான் வந்து உலக மக்களுக்கே வந்து தண்ணீர் குடுக்குது இல்லையா? ஸோ அத விட
புகழ்ல வந்து உயர்ந்துட்டாரு. யாரு அப்படின்னா வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தான் குமணவள்ளல். ஓகேவா? புலவரினுடைய சொல்லுக்காக குமணவள்ளல் அப்படிங்கிறவரு தன்னுடைய தலையையே வந்து அறுத்து குடுக்குறதுக்கு துணிஞ்சிருப்பார். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு 1, 2 அல்ல பலவாகும். ஸோ அந்த காலத்துல வள்ளல்கள் எப்படிலாம் இருந்திருக்காரு பாருங்க. சரியா? வேள்பாரி வந்து அவர் தேர்ல வந்து தேர நிப்பாட்டிட்டு, இறங்கி அந்த ஒரு ஆத்தங்கரை அந்த மாரி இருக்கும். குளிக்கிறதுக்கோ எதுக்கோ போவாரு. திரும்பி வந்து பார்க்கறதுக்குள்ள, முல்லை கொடி இருக்கு பார்த்தீங்களா? முல்லை கொடி வந்து அந்த தேர்ல வந்து சுத்திரும். ஸோ, இப்படி எடுத்தோம்னா, இப்ப அந்த தேர நம்ம எடுத்தோம்னா, இந்த முல்லை கொடிலாம் பாதியிலே வந்து பிஞ்சு இதா போயிருமே! அதுவும் வந்து ஒரு உயிர் தான அப்படின்னு சொல்லி, அந்த தேர அங்கேயே விட்டுட்டு அரண்மனைக்கு நடந்தே வந்துருவாராம். அதுதான் "முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் வந்து கொடைத்தன்மையோட இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ, ஆனா அதுவே தான் நம்மளுக்கு ஒரு காலத்தில மைனஸாவும் ஆச்சு. ஸோ, ஆனா வந்து அவர்களுடைய குணம் வந்து அதுதான். அத தான் வந்து நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்றோம். என்னைக்குமே வந்து நம்ம வந்து அத தான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? நூல்வெளி. நூல்வெளிய பொறுத்தவரைக்கும், பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஓகேவா? இவர் பேர் என்னப்பா? பகுத்தறிவு கவிராயர். ஓகேவா? ஸோ, இதுல வந்து இன்னும் 2 பேர் வருவாங்கப்பா. அத நோட் பண்ணிக்கோங்க. நான் தனியா சொல்றேன். பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன். சரியா? இது உங்கள குழப்புற மாரி இருக்கும். ஸோ, எல்லாத்தையும் தனித்தனியா நோட் பண்ணுங்க. பகுத்தறிவு கவிஞர்னா பாரதிதாசன். பகுத்தறிவு பகலவன்னா தந்தை பெரியார். பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும், நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். சரியா? படத்திலயும் பாடல் எழுதியிருக்காரு. நாடக ஆசிரியராகவும், நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். ஏன்னா பகுத்தறிவு கவிராயர்ன்னு சொல்ட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்ப இவருடைய பாடல்கள வச்சு பகுத்தறிவு கருத்துக்கள வந்து இவரு பரப்பியிருக்காரு. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். நாட்டுப்புற இசையிலே வந்து இவரு பல கவிதைகள் எழுதியிருக்காரு. இவரது பாடல் ஒன்று இங்கு குடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர். இவர் தமிழ் திரைப்படத்திலயும், நாடக எழுத்தாளராகவும் வந்து இருந்திருக்காரு. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்கள வந்து பரப்பியிருக்காரு. 3வது பாயிண்ட் 4வது நாட்டுப்புற இசையில வந்து நெறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. அதுலேருந்து ஒரு பாடல் வந்து இங்க நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்ன, பகுத்தறிவு கவிஞர் அப்படிங்கிறவரு பாரதிதாசன், பகுத்தறிவு பகலவன் அப்படிங்கிறவரு தந்தை பெரியார், பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறவரு உடுமலை நாராயண கவி. தனித்தனியா எழுதிக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க எக்ஸாம்ல. ஓகேவா? ஸோ புக் பேக் வந்துட்டோம்ப்பா. புக் பேக் பொறுத்தவரைக்கும், பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்னப்பா? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்ஸர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். சரியா? பார்ப்போம். யார் வந்து அதிக கமெண்ட் பண்றா? பேட் ஸ்டூடெண்ட்டா? நம்மளோட யூடியூப் ஸ்டூடண்ட்ஸான்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது பாருங்க. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பெய்யும். முகில் கூட்டம். ஏன்னா முகில்னா மேகம். ஓகேவா? ஸோ 2 அல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கூட்ட அல்ல. தத்துவம் தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தந்துதவும். ஓகேவா? தந்துதவும் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை பிளஸ் இல்லாமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்புமை வராது. ஒப்பில்லாத வராது. ஒப்புமை இல்லாத. ஓகேவா? இதான் கரெக்ட். சரி. அடுத்து. பேச்சு மொழியும், எழுத்து மொழியும். ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்ட்டா வந்து நம்ம டாபிக்ல குடுக்கல. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல சொல்லியிருக்கிறது வந்து நம்மளுக்கு இலக்கணத்துல வந்து கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இது நம்ம வந்து ஃபுல்லா பார்த்து தான் ஆகணும். சரியா? ஸோ இத மட்டும் வந்து ஃபுல்லா ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தனது எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி. சரியா? நம்மளுடைய எண்ணத்தையும், உணர்ச்சியும் வந்து மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக தான் நம்ம மொழி அப்படிங்கிறத மனிதர்கள் வந்து உருவாக்குனாங்க. அது ஒருவர் கருத்தை மற்றொருவருக்கு அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னாப்பா, ஒரு மொழி தான் மனிதர்களுடைய கருத்த வந்து மற்றவர்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. இப்ப இந்த ஒரு மொழி இருக்கிறனால தான், நான் ஒரு விஷயத்த உங்கள்ட்ட வந்து சொல்றேன். சரியா? இப்ப இந்த மொழியே இல்ல, பேச்சு மொழியும் இல்ல, இந்த எழுத்து மொழியும் இல்லைன்னா, நம்ம எப்படி ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம, அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் இந்த ஓலைச்சுவடி, கல்வெட்டு இந்த மாதிரிலாம் வந்து எழுதி வச்சதுனால தான், இன்னைக்கு அந்த வரலாறுகள்லாம், இன்னைக்கு பல விஷயங்கள், இன்னைக்கு பல அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. புரியுதா? ஆனா இப்ப இந்த மாரி எழுத்து மொழி, இந்த மாரி விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கல. மொழி அப்படிங்கிற ஒரு விஷயமே கண்டுபிடிக்காம இருந்திருந்தா, நம்ம எதையுமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது.
அந்த மாரி வந்து நம்ம இருந்திருப்போம் இல்லையா? ஸோ அததான் வந்து இங்க சொல்றாங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலிக் குறியீடுகளை உருவாக்கிக் கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. அதாவது அந்த காலத்துல தனித்தனி குழுக்களா வாழ்வாங்க. தெரியும்ல? மக்கள் வந்து இந்த மாரி ஊரு அப்பிடிலாம் கிடையாது. அந்த கால மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு குழுவா இருப்பான். ஒரு ஒரு குழுக்கு வந்து ஒரு 20 பேர், 50 பேர், 100 பேர் அந்த மாரி இருப்பாங்க. ஒண்ணா போவாங்க, வேட்டையாடுவாங்க. ஸோ வேட்டையாடி ஒரு இடத்துல வந்து தங்குவாங்க. அங்கே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாரி இருந்தாங்க. ஸோ அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஒலி குறியீடு. அதாவது இந்த பேராண்மை படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து அ போய்க்கிட்டே இருப்பாங்க. யாரும் மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, குக்கூ அப்படின்னு வந்து கத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிக்னல் குயில் மாரி கத்தணும், காக்கா மாரி கத்தணும், குருவி மாரி கத்தணும், மயில் மாரி கத்தணும். இந்த மாரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு வந்து இருக்கும். சரியா? ஸோ ஒரு அந்த மாதிரி அந்த அந்த குறியீடு கேட்டா, அந்த சவுண்ட் கேட்டா, அவங்க கரெக்ட்டா நம்ம கூட்டம் இங்க தான் இருக்கு. நம்ம இங்கிட்டு மிஸ் ஆயி வந்துட்டோம் அப்படின்னு, அந்த சவுண்ட் எங்கிட்டிருந்து வருதோ, அந்த பக்கம் போய் அந்த கூட்டத்தோட வந்து அவங்க சேர்ந்துக்குருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சரியா? ஸோ அடுத்தது மொழியின் வடிவங்கள். மொழிய பொறுத்தவரைக்கும் 2 டைப் வந்து இருக்குப்பா. சரியா? ஒண்ணு பேசுவது, கேட்பது. இன்னொன்னு எழுதுவது, படிக்கிறது. சரியா? இதுல முதல் நிலை, 2ஆம் நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். நம்ம பேசி அத மத்தவங்க கேட்கறாங்க இல்லையா? நான் பேசுறேன். இப்ப நீங்க கேட்கிறீங்க. இதுதான் வந்து பேச்சு மொழி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? இவ்வாறு பேசுவதும், கேட்பதும் முதல் நிலை மொழி. இத தான் வந்து முதல் நிலை மொழின்னு சொல்றோம். இதான் ஃபர்ஸ்ட்டு. நான் பேசுறேன். நீங்க கேட்கிறீங்க இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட்டு. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். அடுத்தது நம்ம கண்ணால பார்த்து இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன பார்த்து படிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு லைனா. ஸோ இந்த மாரி நீங்க பார்த்து படிக்கக்கூடிய வரி வடிவமா எழுதப்பட்டது தான் எழுத்து மொழி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவ்வாறு எழுதப்படுவது, படிக்கப்படுவதும் வந்து மொழியின் 2ஆம் நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கரெக்ட் தானே? இப்ப இத வந்து ஈஸியா வந்து நம்ம இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிளாஸ் பார்க்குறீங்க. நான் சொல்றேன், நீங்க கேட்கிறீங்க. சரியா? சொல்லப்படுவதும், பேசுவதும், கேட்பதும் வந்து முதல் நிலை. முதல்ல அத பண்றீங்க. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் புக்க வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்றீங்க. எழுதப்பட்டிருக்கிறத நீங்க படிக்கிறீங்க. அப்ப எழுதப்படுவதும், படிப்பதும் 2ஆம் நிலை. 2வது ப்ராசஸ். அதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா குடுத்துருப்பாங்க. நெறைய மொழிகள் இருக்கு. அதுல பேச்சு எழுத்து மொழி இல்லாம இருக்கு. பேச்சு மொழி இல்லாம இருக்கு. ஆனா தமிழ் மட்டும் தான் பேச்சு, எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீட் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழி. பேச்சு மொழிய பொறுத்தவரைக்கும், மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. சரியா? பேச்சு மொழினால தான் மொழியே வந்து வாழுது அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஓகேவா? பேச்சு மொழி உணர்வுகள எளிதா வந்து வெளிப்படுத்திரும். சரியா? நம்ம அழுதுகிட்டே பேசலாம், சிரிச்சுக்கிட்டே பேசலாம், மோட்டிவேஷனா பேசலாம். ஆனா எழுத்து அப்படி இல்லைல. ஓகேவா? நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன். இங்க வரி வடிவமா இங்க போட்டிருக்கு. அத நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வேற மாரி அது தோணும். ஆனா நான் சொல்லம்போது அது உங்களுக்கு வேற மாரி வந்து வரும். சரியா? ஸோ அதுதான். பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும். ஏன்னா பேச்சு மொழிய பொறுத்தவரைக்கும், அந்த மொழிய மட்டும் இல்ல. அத வந்து எப்படி பேசுறோம்? அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கு? ஏற்ற இறக்கமா இருக்கா? நம்ம வந்து ரொம்ப பாவமா பேசுறோமா? ஒரு மோட்டிவேட்டடா பேசுறோமா? ரொம்ப கோவமா பேசுறோமா? ரொம்ப வந்து ஆக்ரோஷமா பேசுறோமா? இந்த மாதிரி நம்மளுடைய உடல் மொழிய பொறுத்தும், நம்மளுடைய ஒலிப்பதில இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம், அதெல்லாம் வச்சும் பேச்சு மொழி வந்து மாறுபடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. அதாவது பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியில் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, "குழந்தையை நல்லா கவனிங்க" என்று கூறும்போது, "கவனி" என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. "நில் கவனி செல்" என்பதில் "கவனி" என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதுபோலவே ஓகேவா? ஸோ அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசக்கூடிய சூழலுக்கு ஏற்ப, நம்ம அந்த எந்த சூழல் நம்மள சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன் இருக்கோ, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து மாறுபடும். சரியா? அதாவது இப்போ ஒரு குழந்தை முடியாம இருக்கு. இப்ப யாரோ ஒரு ஆள் வந்து முடியாம இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? "நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. குழந்தைய நல்லா கவனிச்சுக்கங்க. அப்பாவ நல்லா கவனிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கவனி கவனி அப்படிங்கிறது பேணுதல். நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப இதுவே நில் கவனி செல். கவனமா போயிட்டு வாப்பா கடைக்கு. கவனமா போப்பா பஸ்ல. கவனமா போ வண்டியில. டூ வீலர்ல போம்போது கவனமா போ அப்படிங்கிற அந்த கவனம்ங்கிறது, கவனித்து செல், கவனித்து போ, பார்த்து போ, பாதுகாப்பா போ அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு பொருள வந்து சொல்லுது. சரியா? அங்க வந்து பேணுதல், இங்க வந்து பாதுகாப்பு. சரியா? ஆனா சொல் வந்து ஒண்ணு தான். ஓகேவா? அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோலவே ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். ஏற்ற இறக்கமா பேசுறதுலயும் பொருள் வேறுபாடு இருக்கும். எப்படின்னா, "என்னால் போக முடியாது" அப்படிங்கிறத நீங்க ஓங்கி சொல்லுங்களேன். என்னாலலாம் போக முடியாது அப்புட்ன்னா, நம்ம மறுப்பா சொல்ற மாரி, கோவமா சொல்ற மாரி இருக்கும். இதுவே எனக்கே கால்லாம் வலிக்குது, என்னால போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து நீங்க மென்மையா ஒலிக்கும்போது, அது இயலாமைய வந்து உணர்த்துது. சரியா? உங்களால போக முடியல பாவம்.
என்னால போக முடியாதே! என்னால போக முடியாது அப்படின்னு நீங்க தன்மையா சொன்னீங்கன்னா, அது வேற மாரி இருக்கும். என்னால்லாம் போ முடியாது. கடைக்கு போயிட்டு வாடா. வீட்ல அம்மா சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாரு. கடைக்கு போயிட்டு வா. கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம்னா, என்னால்லாம் போ முடியாது அப்படின்னு சொன்னோம்னா, என்ன திமிரா? அப்படி இப்படின்னு அது வந்து பிரச்சனையாயிரும். புரியுதா? இப்ப இதுவே வந்து, போம்மா எனக்கு கால்லாம் வலிக்குது. நானே இப்ப தான் வந்திருக்கேன். காலேஜ் போயிட்டு, ஸ்கூல் போயிட்டு, வேலைக்கு போயிட்டு, போம்மா நாளைக்கு வாங்கிக்கலாம்மா. என்னால போ முடியாதும்மா இப்ப. அப்படின்னு சொல்றது, அது வேற மாரி தன்மையா இருக்கும் இல்லையா? ஸோ அததான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ, அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். ஒரு தொடர் இருக்குன்னா, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு வந்து ஒரு தொடர் இருக்கு. சரியா? இதுல எந்த இடத்துல நம்ம அழுத்தம் குடுக்குறோமோ, ஓகேவா? ஸோ அப்ப அந்த எந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாரி பொருள் மாறும். நான் வேலைக்கு போறேன். நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நீங்க நான் அப்படிங்கிற சொல்ல நீங்க அழுத்தி சொன்னீங்கன்னா, யார் வேலைக்கு போறா அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து இங்க கிடைச்சிரும். நீங்க வேலைக்கு போறீங்க. சரியா? நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு வேலைக்கு அப்படிங்கிற சொல்ல நீங்க அழுத்தி சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல, வேலைக்கு அப்படிங்கிற சொல்ல நீங்க அழுத்தி சொன்னீங்கன்னா, நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு அப்படிங்கிறத அழுத்தி சொன்னீங்கன்னா, போறேன் அப்படிங்கிறத அழுத்தி சொன்னீங்கன்னா, நீங்க போறீங்களா? போகலையா? சரியா? உங்களுடைய செயல்பாடு என்ன? அப்படிங்கிறதுக்கான விடை கிடைச்சிரும். அப்ப ஆக மொத்தத்துல ஒரு சென்டென்ஸ்ல நீங்க எந்த சொல்ல அழுத்தி சொல்றீங்களோ, அதுக்கேத்த மாதிரி அதனுடைய பொருள்கள் வந்து வேறுபடும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. "நான் பறவையை பார்த்தேன்" என்னும் தொடரில், "நான்" என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால், "பறவையை பார்த்தது யார்?" என்னும் வினாவுக்கு விடை கிடைக்கும். சரியா? "நான்ங்கிற சொல்லுக்கு அழுத்தம் குடுத்தீங்கன்னா, "யார் பறவைய பார்த்தா?" அப்படிங்கிறதுக்கான விடை வந்து கிடைச்சிரும். "பறவையை" என்னும் சொல்லை அழுத்தி சொன்னால், "நீ எதை பார்த்தாய்?" என்னும் வினாவுக்கான விடை கிடைச்சிரும். "பறவையை பார்த்தேன்." பறவை அப்படிங்கிற வார்த்தைய அழுத்தி சொன்னோம்னா, எத பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான விடை வந்து கிடைச்சிரும். "பார்த்தேன்" என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால், "நீ பறவைய என்ன பண்ண? பார்த்தியா? பார்க்கலையா? பறவைய வந்து தொரத்துனியா? பறவைய விரட்டுனியா?" சரியா? இந்த வினாவுக்கான விடைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியா? இதுதான் வந்து சொல்றாங்க. பேசப்படுவதும், கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. சரியா? பேச்சு மொழி தான் உண்மையான மொழிங்கிறாங்க. எழுதப்படுவதும், படிக்கப்படுவதும் அடுத்த நிலை மொழி. சரியா? இவை அன்றி வேறு வகை மொழிநிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும், நினைக்கப்படுவதும், கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு வரதராசனார் வந்து சொல்றாரு. சரியா? நம்ம என்ன சொல்றோம்? பேசப்படுவதும், கேட்கப்படுவதும் முதல் நிலைன்னு சொல்ட்டோம். எழுதப்படுவதும், படிக்கப்படுவதும் 2ஆம் நிலைன்னு சொல்ட்டோம். இத தாண்டியும் ஒரு மொழி இருக்குடாங்கிறாரு. என்னடா மொழி? என்ன மொழி? அப்படின்னு கேட்டோம்னா, எண்ணம். எண்ணம் நம்ம சிந்திக்கிறது, நினைக்கிறது, நம்ம நினைக்கிறது. அதுபோக நம்ம கனவு காண்றது. இதுவும் வந்து ஒரு மொழி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன சொல்றது, உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியம். என்னைக்குமே வந்து அதனால தான் நான் எப்பயுமே ரிப்பீட்டடா சொல்லுவேன், "என்னால முடியுமா? நான் பாஸ் ஆவேனா? எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே! என்ன விட எல்லாரும் நெறையா படிக்கிறாங்களே! என்ன விட எல்லாருக்கும் நெறையா டயம் இருக்கே! எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இருக்கே! எனக்கு மட்டும் இந்த உலகத்துல இவ்வளோ கஷ்டம் வருதே!" இப்படிலாம் நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு மொழி தான். ஓகேவா? அதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அதனால தான் நீங்க நினைக்கிறது, நீங்க எண்றது, நீங்க நீங்க கனவு காண்றது எல்லாமே வந்து ஒரு உயிர் தன்மையோட உள்ளது. சரியா? அதனால எப்பயுமே பாசிட்டிவா நெனைங்க. உங்களுடைய எண்ணங்கள பாசிட்டிவா வச்சுக்கோங்க. என்னால முடியும். நான் நான் சாதிக்கலைன்னா வேற யார் சாதிப்பா? எனக்கு தேவ ஒரு போஸ்ட் தான். 20,00,000 என்ன 50,00,000 பேர் கூட எழுதட்டும். எனக்கு தேவ ஒரு போஸ்ட். அவ்வளதான். அப்படி நெனச்சு உங்களுடைய எக்ஸாம் வந்து எழுதுங்க. சரியா? ஒவ்வொரு தடவ புக்க தொறந்து உட்காரும்போதும், இந்த இந்த எக்ஸாம்க்காக தான் நான் இத படிக்கிறேன். இல்லன்னா இதெல்லாம் வந்து படிக்கன்னு தேவையே இல்ல. அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையோட உட்காராதீங்க. இந்த பாடத்த படிக்கிறது மூலமா நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறேன். இப்ப இந்த வீடியோ ஆன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ இந்த 20 நிமிஷம் நான் ஏதாவது ஒண்ண கத்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உட்காருங்க. நான் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உட்காருங்க. ஐயோ! இந்த வீடியோ வேற பார்க்கணுமா? ஐயோ! இது வேற முடிக்கணுமா? இது வேற படிக்கணுமா? அப்படி வெறுப்பா ஒரு சங்கடத்தோட நீங்க ஒரு வேலைய செஞ்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பலன் தராது. ஓகேவா? அத விரும்பி செய்யுங்க. விரும்பி படிங்க. சரியா? படிப்பு என்னைக்குமே உங்கள கைவிடாது. சரியா? அதனால விரும்பி படிங்க. ஓகேவா? இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், பழுத்தல், நலிதல், உலப்பில், திரிபும், தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பால வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இத வந்து ஜஸ்ட் வந்து நன்னூல் நூற்பான்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது. வட்டார மொழி. வட்டார மொழின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? அதாவது இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். அதாவது சென்னையில ஒரு மாரி வந்து தமிழ் பேசுவாங்க. மதுரையில ஒரு மாரி பேசுவாங்க. திருநெல்வேலியில ஒரு மாரி பேசுவாங்க. "ஏலே, வாலே, போலே" அப்படிம்பாங்க. அதே மாரி கோயம்புத்தூர்ல வேற மாரி பேசுவாங்க. "என்ன கண்ணு, வா கண்ணு, போ கண்ணு" இந்த மாரி ஒரே மொழி தான். தமிழ் தான். திருநெல்வேலியில பேசுறதும் தமிழ் தான். மதுரையில பேசுறதும் தமிழ் தான். அம்
கோயம்புத்தூர்ல பேசுறது தமிழ் தான். சென்னையில பேசுறது தமிழ் தான். சரியா? ஆனா வந்து இந்த தமிழ் வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. அதாவது எடுத்துக்காட்டாக, இருக்கிறது என்னும் சொல்லை, இருக்கு, இருக்குது, இக்குது, இருக்குது, க்குது அப்படின்னு சொல்லி தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவார். ஒரே சொல்லு தான். சரியா? அத வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு மாரி வந்து ஒலிப்பாங்க. உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலி பாஷை உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் பாஷை உங்களுக்கு தெரியும். மதுரையில எப்படி பேசுவாங்க, சென்னையில எப்படி பேசுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அத தான் வந்து இங்க வட்டார மொழி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது கிளைமொழி. கிளைமொழிய பொறுத்தவரைக்கும் நம்ம மொழியிலருந்து பிரிஞ்சு போறது. ஓகேவா? அதாவது வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சது தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது எப்படி வந்து பிரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம பிரிஞ்சு ஒவ்வொரு இடம் வந்து மாறுபடுறது. நில அமைப்பு, இயற்கை தடைகள், அதாவது நடுவுல வந்து காடு, மலைகள் இந்த மாரி வந்து இருக்கும். அந்த பக்கம் வந்து வாழ்வாங்க. இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிக்கிட்டே வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அங்கே வந்து வட்டார மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற, 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 மாற இந்த தமிழுக்கும், அந்த கன்னடத்துக்கும் உள்ள நடுவுல உள்ள அந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகும்போது, அது ஒரு புது மொழியா வந்து உருவாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படும். சரியா? பல 100 ஆண்டுகள் ஆகும். உடனே மாறிறாது. உடனே கன்னடம்னா இன்னைக்கு நேத்து போனாங்க, கன்னடம் பிரிஞ்சு போனாங்க. உடனே கன்னடம், தெலுங்கு வந்துருச்சு. அப்படி கிடையாது. சிறிது சிறிதா, சிறிது சிறிதா அந்த வார்த்தைகள் வந்து மாறும். அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அங்கே வந்து பனியா இருக்கும், மலை பிரதேசமா இருக்கும். அந்தந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மாரி மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது, ஓகேவா? 2 ஊருக்குமான இப்ப தமிழகத்துக்கும், கன்னடத்துக்கும் நான் கர்நாடகாவுக்கும் தொடர்பு குறைஞ்சிருக்கு அந்த காலத்துல. அப்ப குறையும்போது அது ஒரு தனி மொழி ஆயிருச்சு. இது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகேவா? பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எழுத்து மொழி. எழுத்து மொழிய பொறுத்தவரைக்கும், பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பேச்சு மொழிக்கு நம்ம குடுத்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் தேவைப்படும். ஆமாம்பா. நம்ம எழுதி வச்சா தான், அது ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். இப்போ கூட நம்ம 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம எழுதி வைக்கிறது கூட, இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஆனா நம்ம சொல்றது அப்படிங்கிறது, நம்மளே மறந்துருவோம். கேட்கிறவங்க மறந்துறாங்கங்கிறத விட, நம்ம பேசினது பாதி இது நம்மளே மறந்துருவோம். ஏன்னா, அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்டோரேஜ். பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. கரெக்ட்டா? அந்த காலத்துல எழுதின இலக்கியம்லாம் தொல்காப்பியர் எல்லாரும் எழுதின இலக்கியங்கள்லாம், நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்னைக்கோ அவங்க எப்படின்னு கூட நமக்கு அந்த முக ஜாடை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவர் கருப்பா, வெள்ளையா, குள்ளமா இருப்பாரா, ஹைட்டா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, ஒல்லியா இருப்பாரா, ஒண்ணும் தெரியாது நம்மளுக்கு. எதுவுமே கிடையாது. ஆனா அவர் எழுதி வச்ச அந்த இலக்கியங்கள் மட்டும் இருக்கு. இல்லையா? அந்த மாதிரி அந்த புலவர்கள்லாம் எழுதி வச்ச இலக்கியங்கள் மட்டும் நம்மளுக்கு இருக்கு. அந்த மாரி எழுத்து மொழி மட்டும் தான் காலம் கடந்து நம்மளுக்கு இருக்கும். காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதையாது. அதுல எழுத்து மொழியில எப்பயுமே காலம், இடம்க்கு ஏற்ற மாரி சொற்கள்லாம் சிதையாது. ஆனா வரி வடிவம் வந்து மாறுபடும். வரி வடிவம்னா என்னன்னா, நம்ம அந்த காலத்துல அண்ணா, காளை இப்ப நீங்க பழைய தமிழ் புத்தகம் இந்த கதை புத்தகம் கண்ணதாசன் எழுதிய கதைகள்லாம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னு வந்தீங்கன்னா, அந்த புக்குலலாம் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம அண்ணா, காளை அப்படின்னு சொல்லி இப்படி மாத்திட்டோம். இததான் வந்து எழுத்து மொழிய பத்தி சொல்றாங்க. பேச்சு மொழியும், எழுத்து மொழியும் அப்படிங்கிறது என்னன்னா, பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எழுத்து மொழிய இலக்கிய வழக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா பேச்சு மொழி நம்ம உலகத்துல எங்கே போனாலும் பேச தான் செய்வோம். ஃபர்ஸ்ட்டு எழுதியா காமிப்போம். ஐ வாண்ட் டூ கோ டூ ரெஸ்ட் ரூம். ஐ வாண்ட் டூ கோ டூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியா காமிப்போம். இல்ல முதல்ல பேச தான் செய்வோம். பேசி தான் வந்து நம்ம செய்வோம். அது மாரி எழுத்து மொழிங்கிறது இலக்கிய வழக்கு மட்டும் தான். படிக்கிறது மட்டும் தான். எழுத்து மொழிங்கிறது படிக்கிறதுக்காக மட்டும் தான். ஓகேவா? பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. என்ன? பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். ஆமா. பேச்சு மொழியில நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொற்கள்லாம் சொல்ல மாட்டோம். ஈஸியா சொல்லுவோம். இப்ப அது ரொம்ப சுருங்கிருச்சு. குட் மார்னிங்ன்னு அனுப்புனது கூட இன்னைக்கு ஜிஎம்ன்னு மாறிருச்சு. அ WhatsAppல. அந்த மாதிரி எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். ஆனா எழுத்து மொழியில எப்படி இருக்கும்? முழுமையா எழுதுவாங்க. எப்படின்னா, நல்லா சாப்பிட்டேன். என்ன சொல் இருக்கு பாருங்க. நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். அவ்வளோதான். சாப்பிட்டேன். 3 வார்த்தை தான். அவ்வளோதான். 3 சொற்கள் தான். என்பது பேச்சு மொழி. இது வந்து. இதுவே எழுத்து மொழியில எழுதுனா எப்படி எழுதுவோம்? நன்றாக சாப்பிட்டேன். நன்றாக சாப்பிட்டான். நல்லா சாப்பிட்டான். நன்றாக சாப்பிட்டான். 2த்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? இதுதான் பேச்சு மொழி, எழுத்து மொழி. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. அதாவது வந்து போன்றதை சொற்களை இடையே பொருளின்றி பேசுவது உண்டு. ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவதில்லை. அதாவது அதுவும், இதுவும் அது வந்து
அப்படிதாங்க. இது வந்து இப்படிதாங்க. இந்த மாரி இந்த வந்து, போயி, இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுறப்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஆனா எழுத்து மொழியில இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரியா? அத சொல்றாங்க. பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால், அஃது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். சரியா? பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் இடையில இந்த மாரி வேறுபாடு இருக்கிறத இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவோம். தமிழும் வந்து இரட்டை வழக்கு மொழி தான். சரியா? தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்றாரு. சரியா? பேச்சு மொழிய உலக வழக்குன்னும், எழுத்து மொழிய செய்யுள் வழக்குன்னும் சொல்லியிருக்காரு. பேச்சு மொழியில் உடல் மொழியும், குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. அதாவது பேச்சு மொழியில வந்து நம்மளுடைய உணர்ச்சிகள், சரியா? நம்ம எப்படி சொல்றோம்? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? மோட்டிவேஷனா பேசுறோமா? கோவமா பேசுறோமா? உணர்ச்சியோட பேசுறோமா? இல்ல ரொம்ப தாழ்மையோட பேசுறோமா? அந்த அந்த உணர்ச்சிய வச்சும், நம்மளுடைய குரல் ஏற்றத்தாழ்வ வச்சும், நம்ம ஈஸியா வந்து அந்த கருத்த மக்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துரலாம். ஆனா, எழுத்து மொழிய பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு புக்க எடுத்து படிக்கிறோம்னா, படிக்கும்போதே சில பேருக்கு கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும். தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து அது செட் ஆகாது. ஆனா, பார்க்குறது அப்படிங்கிறது, ஒரு படம் பார்க்குறது அப்படிங்கிறது ஈஸியா எல்லாரும் பார்த்துர்றோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, எல்லாரும் தியேட்டருக்கு போய் அந்த படத்த பார்த்துர்றோம். ஒரு புக் புதுசா வெளியாகுது அப்படின்னா, அந்த புக்க எத்தன பேர் படிக்கிறோம்? படிக்க மாட்டோம். இதுதான் பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம். சிம்பிள். அடுத்து தெரிந்து கொள்வோம். கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. சரியா? குழந்தைகளுக்கு தாய்மொழி எங்கே வருது அப்படின்னா, கேட்கிறதுலயும், பேசுறதுலயும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க வீட்ல என்ன கேட்டு, நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க என்ன அவங்க என்ன மொழிகள் கேட்குறாங்களோ, அதுதான் வந்து அவங்களுக்கு தாய்மொழியா அறிமுகமாகுது. படித்தல், எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகும். சரியா? படிக்கிறது, எழுதுறது மூலமா 2ஆம் நிலையில மற்ற மொழிகள்லாம் வந்து அவங்க கத்துக்குருவாங்க. எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும், பிழைகள் ஏற்பட்ட திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும், திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கு நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. சரியா? அதாவது எழுத்து மொழி வந்து திருத்தமான இலக்கிய நடையில இருக்கும். ஏன்னா, நம்ம சிந்தித்து சிந்தித்து எழுதுவோம். ஒவ்வொரு எழுத்து எழுதும்போதும், ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திச்சு எழுதுவோம். அதே மாரி ஏதாவது தப்பு வந்துட்டாலும் டக்குன்னு நம்ம அழிச்சுட்டு வேற எழுதிக்கலாம். புரியுதா? ஆனா அதுவே பேச்சு மொழியில நம்மளால சிந்திக்கிறதுக்கு நேரம் கம்மி. ஏன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, நான் சொல்ல நான் என்னென்ன நான் ரெஃபர் பண்றேன், என் மைண்டுக்கு டக்கு 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 டக்குன்னு வர்றத நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியா? இத நான் யோசிச்சு சொல்லல. அதாவது பேச்சு மொழியாப்பா, அ பேச்சு மொழி வந்து அப்படின்னு நான் 1/4 மணி நேரம் யோசிச்சு நான் சொல்லல. சரியா? வர 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 நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு தோண தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப பேச்சு மொழியில நம்ம சிந்திக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மி பேசம்போது. அதே மாரி திருத்தவும் முடியாது. ஒரு வார்த்தை வாய விட்டுட்டோம்னா, நம்ம அதனால தான் வந்து வார்த்தைகள வந்து பார்த்து விடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வார்த்தைகள வந்து என்னைக்குமே கொட்டிட்டா அள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதனால தான் பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதுதான். சரியா? இலக்கிய நடை. திருத்தமான இலக்கிய நடை வந்து எழுத்து மொழிக்கு மட்டும் தான். பேச்சு மொழிக்கு திருத்தமான இலக்கிய நடை கிடையாது. ஓகேவா? பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிற மொழிச் சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழித்தன்மை பேணப்படுகிறது. ஆமா, பேசம்போது நம்ம பிற மொழி சொற்கள் நெறைய யூஸ் பண்ணுவோம். இப்பலாம் வந்து ஆங்கிலம் இப்பலாம் நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம்னா, அது 50% தான் வந்து தமிழா இருக்கு. மிச்சம் 50% வந்து இங்கிலீஷா தான் இருக்கு. இப்ப கூட பாருங்க 50% எல்லாமே நம்ம தமிழ் கிளாஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஆனா, அதிலேயுமே நம்ம ஒரு சில ஆங்கில வார்த்தைகள வந்து நம்ம பயன்படுத்த தான் செய்றோம். இல்லையா? ஸோ, அது இந்த மாரி வந்து மாறிருச்சுன்னு சொல்றாங்க. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. அதாவது அப்படிங்கிறது ஏன்னு சொல்லுவோம். அப்படிங்கிறத ஓன்னு சொல்லுவோம். அதாவது இலை அப்படிங்கிறத நம்ம அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்த அப்படிங்கிற இலைன்னு சொல்லுவோம். இதுவே உலகம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? உலகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. கரெக்ட்டா? அதாவது ஒரு மொழி உயிரோட இருக்கணும்னா, அத 4 பேர் பேசணும். அதுவே அந்த மொழி காலம் கடந்து இருக்கணும்னா, அது வந்து எழுத்து வடிவமா, இலக்கியங்களா இருக்கணும். இன்னைக்கு தமிழ் வந்து இவ்வளவு காலம் கடந்து இருக்குன்னா, நம்ம முன்னாடி எழுதியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் இன்னைக்கு வந்து காரணம். இலக்கண இலக்கியங்கள்னால தான் தமிழ் இவ்வளவு நாள் வந்து உயிரோட வந்து இருக்கு. ஓகேவா? இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும், எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா? 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இது வந்து இரட்டை வழக்கு மொழி. மேடை பேச்சிலும், வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. முன்னாடி வந்து இலக்கிய தமிழ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. மேடை பேச்சு, வானொலி எல்லாத்துலயும் வந்து தூய தமிழ்ல தான் பேசுவாங்க. ஆனா, இப்ப வந்து அது வந்து நெறைய மாறிருச்சு. அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில்
இன்றும் எழுத்து தமிழை பயன்படுத்தி வருகிறது. சரியா? அதாவது நாளேடுகள், டெய்லி நியூஸ் பேப்பரு இந்த மாரியான இதழ்கள்லலாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இலக்கியத்தோட அந்த தூய தமிழ்ல தான் வந்து பிரிண்ட் பண்ணி குடுக்குறாங்க, படிக்கிறாங்க. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும், இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும். அதாவது ஊடகங்கள்லயும் சரி, தொலைக்காட்சிகள்லயும் சரி, இலக்கியங்கள்ல திருத்தமான தமிழ தான் வந்து பயன்படுத்தணும். தூய தமிழ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு காலத்துல அந்த உரைகள் நான் இன்னைக்கு காலத்துல இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சான்றோர்கள் பேசக்கூடியதெல்லாம் வந்து வீடியோவாவும், ஆடியோவாவும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதனால அதுவும் வந்து இன்னைக்கு காலங்கடந்து நிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து வளர்ந்திருக்கு. அறிவியல் வளர்ச்சியில அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து பாரதிதாசன் அவர்கள் எழுதிய வந்து பாடல். ஓகேவா? இத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எளிய நடையில் பாரதிதாசன் வந்து எழுதியாரு. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது மொழியில் முதல் நிலை பேசுதல், டேஷ் ஆகியனவாகும். பேசுதல், கேட்டல் ஆகியனவாகும். ஒலியின் வரிவடிவம் டேஷ் ஆகும். ஒலியின் வரிவடிவம் எழுத்து. ஓகேவா? அடுத்தது தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று எதுப்பா? உருது, இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம். இதுல எது தமிழினுடைய கிளைமொழி அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தமிழ் கமெண்ட் வரலைன்னா இங்கிலீஷ்ல கூட டைப் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? பேச்சு மொழியை வழக்கு டேஷ் வழக்கு என்று கூறுவர். பேச்சு மொழிய வந்து உலக வழக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எங்க போனாலும் நம்ம முதல்ல பேச தான் செய்வோம். சரியா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே. இது வந்து சும்மா அந்த பழமொழிகள் மட்டும் இருக்கும். அத மட்டும் ஜஸ்ட் ரீட் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. புண்ணுக்கு மருந்து போட முடியும். புடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கு வெள்ளாட்டும் விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்மப்பக அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எறும்பு ஊர கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பழமொழி. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எறும்பு ஊர கல்லும் தேயும். தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணும்போது, தொடர்ந்து நீங்க புக் எடுக்கும்போது, தொடர்ந்து நீங்க படிக்கும்போது, டிஎன்பிஎஸ்சி தான் அப்படின்னு சொல்லி நீங்க வெறித்தனமா அதையே நெனச்சு, அதிலேயே நீங்க பயணிக்கும்போது, நீங்க 80ல போனாலும் சரி, 100ல போனாலும் சரி, 5ல போனாலும் சரி, 10ல போனாலும் சரி, 15ல போனாலும் சரி, அத நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, எறும்பு ஊர கல்லும் தேயுங்கிற மாரி, நீங்க நகர நகர வெற்றி உங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கும். சரியா? பாருங்க நல்லா இருக்கும். பழமொழிகள் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெட் கலர்ல குடுத்துருக்கிறத மட்டும் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குற்றியலுகரம், குற்றியலிகரம்ப்பா. சரியா? அதாவது தமிழ் எழுத்துக்கள முதல் எழுத்து, சார்பு எழுத்து அப்படின்னு 2 வகையா வந்து பிரிப்பாங்க. நம்மளுக்கு தெரியும். உயிர் 12, மெய் 18. இந்த 30 எழுத்த வந்து நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சார்பு எழுத்து அதே மாரி 10 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 வகைப்படும். சரியா? இதுல நம்ம இன்னைக்கு குற்றியலுகரம் பத்தியும், குற்றியலிகரம் பத்தியும் தான் பார்க்க போறோம். சரியா? ரொம்ப ஈஸிப்பா. குசுடு, துபுரு. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குசுடு, துபுரு. இந்த நான் 6 வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல குழந்தை, வழக்கு, பாக்கு ஆகிய சொற்கள வந்து நீங்க சொல்லி பாருங்களேன். இது 3லயுமே கு அப்படிங்கிற எழுத்த வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லையுமே வந்து வேற வேற மாதிரி வந்து உச்சரிப்போம். இப்ப குழந்தை அப்படிங்கிற இடத்துல கூவ அழுத்தி சொல்லுவோம். வகுப்பு அப்படிங்கிறதுல கூவ வந்து லைட்டா சொல்லுவோம். பாக்கு, பாக்கு அப்படிங்கிறதுல கூவ வேற மாரி சொல்லுவோம். புரியுதா? அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும், இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. குழந்தை, வகுப்பு அப்படின்னு வரும்போது, அந்த சொல் வந்து முழுமையா அப்படிங்கிற எழுத்து வந்து முழுமையா ஒலிக்குதாம். சரியா? சொல்லின் இறுதியில் வரும்பொழுது, ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையில் ஒலிக்கிறது. அதாவது பாக்கு அப்படின்னு வரும்போது, பாக்கு அப்படி ஒலிக்கல. பாக்கு, பாக்கு, பாக்கு அப்படி ஒலிக்கல. இல்லையா? அந்த மாரி முழுசா ஒலிக்காம, அரை மாத்திரையா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? ஆகிய 6 வல்லின உகரங்கள். அதாவது குசுடு, துபுரு, குசுடு, துபுரு அப்படிங்கிற 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு எழுத்தினுடைய, ஒரு சொல்லினுடைய கடைசியில வரும்போது, ஒரு மாத்திரைக்கு பதிலா அரை மாத்திரையா வந்து குறுகி ஒலிக்கும். அததான் வந்து நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு வந்து சொல்றோம். குறைந்து ஒலிக்கும் உகரம், குற்றிய லுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், குற்றிய லுகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஒரு மாத்திரைக்கு பதிலா அரை மாத்திரை தான் வந்து ஒலிக்கும். கடைசி எழுத்தா வரும்.
சரியா? அந்த கடைசி எழுத்தா வர்றதுக்கு முன்னாடி எழுத்துக்கள்ல வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் வரும். அது என்னென்னங்கிறத நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. ஓகேவா? இப்ப குசுடு துபுரு வந்திருக்கா? கு, சு, டு, ரு, பு. ஓகேவா? இந்த 6 எழுத்துக்கள் கடைசி எழுத்துக்களா வந்து வரும். வந்துச்சு அப்படின்னா, அத வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம்னு சொல்லுவோம்ப்பா. சரியா? குற்றியல் உகரம். இது வந்து முற்றியல் உகரம். குற்றியல் உகரம், முற்றியல் உகரம், குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் வந்து ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையா வந்து ஒலிக்கிறது. சரியா? அதாவது அரை மாத்திரையா ஒலிக்காம முழுமையா ஒலிச்சுச்சு அப்படின்னா, அத வந்து முற்றியலுகரம்னு சொல்லுவோம். அதாவது புகு, பசு, பசு முழுசா சொல்றோம் பார்த்தீங்களா? பாசு அப்படிங்கிறதுக்கும் பசு, காசு, கசு அப்படின்னா அதுக்கான வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? விடு, வீடு, விடு, அது, வரு, மாவு, ஏழு புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் வந்து முழுசா ஒலிக்கும். ஏழு அப்படின்னா அந்த லு அப்படிங்கிறது முழுசா ஒலிக்குதுல்ல. புரியுதா? அதனால தான் வந்து இத முற்றியலுகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துகிறோம். சரியா? குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், அதாவது அகரம், இகரம், உகரம், சுகரம் ககரம், மகரம், மகர வரிசை, ககர வரிசை, அகர வரிசை அந்த மாரி. அடுத்து நெடில் எழுத்துக்கள குறிக்கிறதுக்கு கான், ஐகான், ஔகான் அப்படி. ஓகேவா? அடுத்து குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க நம்ம காரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். மகாரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம், ஓகாரம் இந்த மாரி நம்ம சொல்றோம். அடுத்து ஆயுத எழுத்த குறிக்கிறதுக்கு கேனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அக்கேனம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. குற்றியல் உகரத்தின் வகை வந்து மொத்தம் 6 வகைப்படும்பா. அதாவது நெடில் தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர், ஆயுதத் தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 6 வகை வந்து படும். சரியா? என்ன சார் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்பட வேணாம். ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு தடவ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தைக் கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்த பொறுத்து. அதாவது குசுடு துபுருன்னு நம்ம 6 எழுத்து பார்த்தோமா, அந்த 6 எழுத்து கடைசியா வந்தா அது வந்து குற்றியல் உகரம். அது நம்மளுக்கு தெரியும். இப்ப அந்த 6 எழுத்துக்கு மின்னாடி வருது பார்த்தீங்களா எழுத்து, அத வச்சு இது என்ன குற்றியலுகரம் அப்படிங்கிறது பிரிக்கணும். நம்ம நெடில் தொடரா, ஆயுத தொடரா, ஆயுத எழுத்து வந்தா ஆயுத குற்றியலுகரம். உயிர் தொடரா, வன் தொடரா, மென் தொடரா, சரியா? வல்லின எழுத்துக்கள் வந்தா வன்தொடர் குற்றியல். மெல்லின எழுத்துக்கள் வந்தா மென்தொடர். இடையின எழுத்துக்கள் வந்தா இடைத்தொடர். சிம்பிள். அவ்வளதான். ஓகேவா? நெடில் தொடர்னா, நெடில் எழுத்துக்கள் முன்னாடி வரும். சரியா? ஆயுத தொடர்னா, ஆயுத எழுத்து முன்னாடி வந்திருக்கும். உயிர் தொடர்னா, நெடில் இல்லாத உயிர் 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 உயிர்மெய் எழுத்துக்கள். நெடில் இல்லாத குறில் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து குற்றியலுகரம் வந்தா, அது உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுவே வல்லின எழுத்துக்கள். ஓகேவா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு அப்படிங்கிற வல்லின எழுத்துக்களுக்கு அடுத்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துச்சுன்னா, குசுடு துபுரு வந்துச்சுன்னா, அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். இதுவே மெல்லின எழுத்துக்கு அடுத்து இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு இதுக்கு அடுத்து உங்களுக்கு குற்றியலுகர சொற்கள் குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா, அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். இதுவே இடையின எழுத்துக்கு அடுத்து ஈயு, இர்ரு, இல்லு, இவ்வு, இல்லு, இன்னு ஓகேவா? இதுக்கு அடுத்து உங்களுக்கு குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா, இத வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இததான் இங்க குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெடில் தொடர்னா தனி நெடில் தொடர்ந்து வரும். குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும். அதாவது நெடிலுக்கு அடுத்து பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. ஓகேவா? ஆயுத தொடரில் குற்றியலுகரம். ஆயுதத்துக்கு அடுத்து வரும்பா. எஃகு, அஃது. ஓகேவா? அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம்னா இந்த நெடில் இல்லாம ஓகேவா? நெடில் இல்லாத மத்த உயிரெழுத்துக்கள், குடில் உயிரெழுத்துக்கள். ஓகேவா? அரசு, 9, கயிறு, வரலாறு. ஓகேவா? அந்த மாரி. அடுத்து தனிநிலையில் அதாவது உயிர்மெய் எழுத்தைக்கு தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர். ஓகேவா? வன்தொடர்னா வல்லின எழுத்துக்கள். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு. இந்த எழுத்துக்களுக்கு அடுத்து ஓகேவா? பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று இதுக்கு அடுத்து உங்களுக்கு குசுடு துபுரு வருது அப்படின்னா, அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். இதுவே மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இச்சு, இங்கு, இஞ்சு, இன்னு, இன்ன, இம்ம, இன்னு இதுக்கு அடுத்து உங்களுக்கு குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா, அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா, இய்யு, இர்ரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஓகேவா? இதுக்கு அடுத்து இந்த எழுத்துக்களுக்கு இந்த இடையின எழுத்துக்களுக்கு அடுத்து உங்களுக்கு குற்றியலுகர எழுத்துக்கள் குசுடு துபுரு வருது அப்படின்னா, அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா சிம்பிள். இதுல ஒரு நிமிஷம் இருங்க.
ம். ஆ. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரச் சொற்கள் இல்லை. சரியா? இவ் அப்படிங்கிற அடுத்து வந்து குசுடு வந்து வராது. மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களுக்கு இல்லை. சரியா? அதாவது இடைத்தொடர்னா என்னப்பா? இடையின எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம்ல. இரு, இல்லு இடையின எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க. இரு, இல்லு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எழுத்துக்களுக்கு அடுத்து சு, டு, ரு அப்படிங்கிற வார்த்தை வராது. குசுடு துபுரு அப்படிங்கிறது தான 6 எழுத்துக்கள் தானே. கு, சு, டு ஓகேவா? இந்த 6 எழுத்துக்கள் தான குசுடு துபுரு. இதுல வந்து இந்த இடையின எழுத்துகளுக்கு மட்டும் என்னென்ன எழுத்து வராது? சு, டு அதுக்கப்புறம் ரு. இது 3லயும் வராது. ஓகேவா? கு வரும், து வரும், பூ வரும். இங்க பாருங்க. எய்து, மார்பு, சால்பு, மூல்கு. இப்ப கு வரும், து வரும், பூ வரும். சு, டு, ரு வந்து இடையின எழுத்துக்களுக்கு மட்டும் வராது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து குற்றிய லிகரம். வரகு கூட்டல் யாது. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்துப் பாருங்கள். வரகியாது என ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கி என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல், அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். அதாவது வந்து உகரம் வந்து இகரமா மாறும். உகரம் வந்து இகரமா மாறும். வந்து ஈயா மாறும். சரியா? இங்க வந்து நமக்கு எப்படி மாறியிருக்கு? கீயா வந்து மாறியிருக்கு. வந்து எப்படி எழுதுவோம்? இக்கு பிளஸ் உ. உகரம். இந்த எப்படி எழுதுவோம்? இக்கு பிளஸ் இ. இகரம். அப்ப உகரம், இகரம். புரியுதா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுதான் வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவாப்பா? குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும்பா. அதாவது குற்றியலிகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது, குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். சரியா? அதாவது குற்றியல் உகரத்துல உள்ள உகரம் தான் இங்க இகரமா வந்து மாறுது. சரியா? எங்கே எப்ப வரும்போது அப்படின்னா, யா யகரத்தை சரியா? அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். எங்கெங்கன்னு பாருங்க. கொக்கு பிளஸ் யாது, கொக்கியாது. நாடு பிளஸ் யாது, நாடியாது, நாடியாது. நாடியாது, நாடியது இந்த மாரி. இப்போ ஓகேவா? எகர வரிசையில யா வரும்போது, யா அடுத்த எழுத்து. குசுடு துபுருக்கு அடுத்து யான்னு வந்துச்சுன்னா, அது வந்து குற்றிய லிகரமா மாறிடும். இகரமா மாறிடும். உகரம் வந்து இகரமா மாறிடும். இக்கு பிளஸ் ஊங்கிறது இக்கு பிளஸ் ஈன்னு மாறிடும். இட்டு பிளஸ் ஊங்கிறது இட்டு பிளஸ் ஈன்னு மாறிடும். இத்து பிளஸ் ஊங்கிறது இத்து பிளஸ் ஈன்னு மாறிடும். புரியுதா? இததான் வந்து உகரம் வந்து இகரமா மாறுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி மியா என்பது ஓர் அசைச்சொல். ஓசை நயத்திற்காக வருவது. சரியா? இதில் மீயில் அதாவது மீனா வந்து இம்மு பிளஸ் இ உள்ள இகரம் குற்றிய லிகரம் ஆகும். சரியா? மியால வந்து என்னதுப்பா? இம்மு பிளஸ் இ. அப்ப இந்த மீங்கிறது வந்து இகரமா? அப்ப இது வந்து குற்றிய லிகரமா வந்து மாறிருது. இது சொற்களின் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். கேள்மியா அப்படிங்கிறது கேன்மியான்னு ஒலிக்கும். செல்மியா அப்படிங்கிறது சென்மியான்னு ஒலிக்கும். ஓகேவா? குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரோஸ் கலர்ல குடுத்துருக்காங்க. திடீர்னு கேட்டுறலாம். அடுத்து. நெடில் தொடர், ஆயத்த தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், அதுக்கப்புறம் இடைத்தொடர்ப்பா. இதுல என்னென்ன சொற்கள் வரும்னு கேட்குறாங்க. நெடில் தொடர் வந்து என்னப்பா 6 வரும். நெடில் தொடர் வந்து 6. ஓகேவா? ஸோ அடுத்து எஃது அப்படிங்கிறது ஆயுதத் தொடர். ஆயுதத் தொடர். அடுத்து 3வது உயிர் தொடரா? உயிர் தொடர் என்ன வரும்? விறகு. உயிர் தொடர். அடுத்து வன்தொடரா? வன்தொடர் என்ன வரும்? 8. 8 வந்து வன்தொடர். மென்தொடர் என்ன வரும்? மெல்லின எழுத்து. இன்னு. பந்து. அப்ப இன்னு வருதா? அப்ப மென்தொடர். பந்து. அடுத்து இடைத்தொடர். இடையின எழுத்து. ஈறு, ஈ. கொய்து. அப்ப 6. சாரி. இடைத்தொடர்ல அது வரும். சரியா? பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. எதுப்பா பொருந்தாது? பசு, விடு, ஆறு, கரு. இந்த வரவே வராதுப்பா. அதனால கரு வந்து பொருந்தாது. அடுத்து பாக்கு, பஞ்சு,
பாட்டு, பட்டு. இதுல எது பொருந்தாது? பஞ்சு. ஏன்னா இது வந்து மென் தொடர். ஓகேவா? ஆறு, மாசு, பாகு, அது. இதுல வந்து எதுப்பா பொருந்தாது? அதுங்கிறது பொருந்தாது. ஓகேவா? ஏன்னா ஆறு, மாசு இது எல்லாமே நெடில்ல வருது. இது வந்து குறில்ல வந்திருக்கு. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதுல எது வராது? அரசு வந்து வராது. ஏன்னா இது வந்து உயிர் தொடர். ஓகேவா? இதெல்லாம் வந்து இடைத்தொடர். எய்து, மூழ்கு, மார்பு இதெல்லாம் வந்து இடைத்தொடர். பண்பு, மஞ்சு, கண்டு, எஃது. இது ஆயுத தொடர். இது மட்டும் ஆயுத தொடர்ல இருக்கு. எஃது தான் வராது. இதெல்லாம் வந்து வரும். ஓகேவா? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து முக்கணி அப்படிங்கிறது என்ன? மா, பலா, வாழை. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. மா, பலா, வாழை. முத்தமிழ் வந்து இயல், இசை, நாடகம். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும். நோட் பண்ணிக்கோங்க. இயல், இசை, நாடகம். நாற்றிசை வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஐவகை திணை, ஐவகை நிலம் என்ன? குறிஞ்சி முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை என்ன? இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, அதுக்கப்புறம் வந்து கார்ப்பு, அப்புறம் வந்து உவர்ப்பு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக. இது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதுல இருக்கு. மலை பேசும். அதாவது அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். அதாவது ஒரே சொல்லு 2 பொருள தரக்கூடியது. மலை பேசும் டேஷ் அலகு, இனிமை தமிழ் டேஷ் அலகு. மலை பேசும் மொழி அலகு. இனிமை தமிழ் மொழி அலகு. ஓகேவா? 2மே மொழி தான். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஷ். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. ஓகேவா? அடுத்து எழுத்துக்கள் நீ அறிந்ததை பிறருக்கு டேஷ் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக டேஷ் என்போம். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக நட என்போம். நடைன்னு வராது, நட தான் வரும். நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ். நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஓகே. அடுத்தது நிலைச்சொற்கள். ஊடகம் அப்படின்னா மீடியா, மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ், ஒலியியல்னா ஃபோனாலஜி, இதழியல்னா ஜர்னலிசம், பருவ இதழ்னா மேகசின், பொம்மலாட்டம்னா பப்பட்ரி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடல்னா டயலாக் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? சரி ஓகே. இதோட வந்து நம்ம இயல் 1 வந்து முடிச்சிட்டோம். சரியா? இது வந்து கொஞ்சம் பெரிய இயலா இருந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக தான். ஸோ நம்ம எப்பயும் சொல்ற மாரி தான் வீடியோவ வந்து ஃபுல்லா பாருங்க. முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கான முழு வெற்றி வந்து கிடைக்கும். சரியா? ஸோ நீங்க பாதி தான் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கான பாதி பலன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதனால வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வீடியோ இப்ப வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடினமான உழைப்ப வந்து போடுறீங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும். சரியா? ஸோ படிச்சோன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சோனே ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்பயே வந்து நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா வந்து எல்லாமே புரிஞ்சிரும். சரியாப்பா? சரி ஓகே. நான் மீண்டும் உங்கள நெக்ஸ்ட் இயல்ல வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ.